ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 8வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கேட் ரைட்லேருந்து அவனுக்கு என்னென்ன ஸ்கில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த கான்சுலேஷன் வர போர்ட்டல் ஓப்பன் ஆகி புதுசாக 3 கான்சுலேஷன் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அசால்ட்டாகவே நீங்கள் 3 பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆகி அதுல இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அங்க வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் தனியா போய் கொண்டு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்ப வர ஆரம்பிச்சிச்சுன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி டஞ்சன்ஸ் அப்புறம் கேட்ஸ் இது மூலியமா அந்த மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இருந்துதான் இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கான பிளேயர்ஸ் உருவானாங்க. இன்னமும் கூட இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சு இந்த உலகம் எப்ப அழிவுக்கு வரும்னு தெரியல. இருந்தாலும் கூட இதை நான் விட மாட்டேன். மற்றவங்களுக்கு வேணா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வியூ பாங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸிட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ரிஃப்ட் ஓபன் ஆகும், ஆனா இப்ப அதை காணமே அப்படின்ட்டு வந்துருச்சு இல்ல, எப்படியோ ஒரு வழியா இந்த ரிஃப்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் இந்த ரிஃப்ட் ஓபன் ஆனதை எதுக்கு இவ்வளவு கிளியரா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுல இருந்து வர மான்ஸ்டர்ஸ் அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவலி தான். இந்த ரிஃப்ட்னால இங்க நிறையவே அழிவு ஏற்பட்டு நிறைய மக்களும் உயிரிழந்தாங்க. சரி ஓகே, இனிமேலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைம் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான். எனக்கு என்னோட பேரண்ட்ஸோட ஃபேஸ் கூட ஞாபகம் இல்ல. என்னதான் என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியலனாலும் நான் கவலைப்பட்டதே இல்ல. ஆனா அந்த நாள் வந்துச்சு. அப்போதான் எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க என் கண்ணு முன்னாடியே இறந்தா அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னால அதை மறக்கவே முடியாது. இப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை விட முக்கியமா என்னை காப்பாத்தின ஹீரோ அவனோட ஃபேஸ கூட என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அதனால இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா நான் ஸ்ட்ராங்கா மாறுறது. சோ அதனால இந்த சிச்சுவேஷனுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அங்க பார்த்தா அந்த ரிஃப்ட்ல இருந்து நிறையவே மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட டாக் அண்ட் உல்ஃப் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அந்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ பேய் இருக்க மாதிரி பார்த்து பயப்படுதுங்க. இல்ல நம்ம ஹீரோவும் பேய் மாதிரி தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு பரவாயில்ல, இது நான் நினைச்சதை விட நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா அந்த கெர்பியஸ் இந்த ஸ்கில்லுனால அஃபெக்ட் ஆனிச்சு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கான காரணமும் இப்ப மூன் இல்லாததா கூட இருக்கலாம். சரி ஓகே, இந்த மூன் ஃபுல்லா கவர் ஆகாம இருக்கிறதே எனக்கு பரவாயில்லாம் தான் அப்படின்னு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறான். அந்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ வரதை பார்த்து பயந்துகிட்டு எங்களால ஏன்டா நவர முடியல அப்படின்னு ஷாக்லயே நின்றுட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்னோட புது ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அதுவும் என்ன விட்டுடா அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஃபுல் சார்ஜிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேல படல. அந்த மான்ஸ்டரும் கத்துக்குட்டி அட்டாக் கூட பண்ண தெரியல அப்படின்னு சிரிக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் கிட்ட ஏதோ ரசிகன் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு பிளாஸ்ட். அந்த மான்ஸ்டரும் இது எங்கந்தரா வந்துச்சு அப்படின்னு கதறுது. இப்போ நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் வந்து இந்த நாக் பேக் பஸ்டோட எஃபெக்ட் தான். அந்த அட்டாக்கும் சும்மாலாம் இல்ல, எல்லா மான்ஸ்டரும் பறந்து போய் விழுவுது. அப்புறம் அந்த ரிஃப்ட்ல இருந்து இன்னும் நிறைய மான்ஸ்டர் வெளியே வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே பரவாயில்லண்டா, இந்த நாக் பேஸ்ட் ஸ்கில் இதையும் அந்த ஃபுல் சார்ஜிங் இந்த 2 ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணும் போது இதோட டேமேஜும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு அட்டாக்னால இவ்வளவு டேமேஜ் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இதுக்கான காரணம் என் லக் இன்க்ரீஸ் ஆனோட்டி என்னோட கிரிட்டிக்கல் ரேட்டும் 600% இன்க்ரீஸ் ஆனிச்சு இல்ல, அதுவும் இதுல ஒரு முக்கிய ரோல் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட போய் ஓ நீங்க ஒரு அட்டாக்ல சாவ மாட்டீங்களா அப்படின்னு அதுங்களை மிரட்டுறான். அந்த மான்ஸ்டர்ஸும் யாரா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு மிரளுதுங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு அப்படின்னா இந்த டைம் நீங்க கண்டிப்பா சாவீங்க அப்படின்னு அதை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறான். அங்க இருக்க மொத்த மான்ஸ்டர்ஸும் அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓடுதுங்க. அப்ப 2 பேரு கார்ல வராங்க. அந்த டிரைவ் பண்ணிட்டு வரணும் அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்களும் கார்ல இருந்து இறங்கி நாங்க கொரியன் பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து வரோம், எங்களுக்கு யாரு கால் பண்ணது அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு லீ ஹியூன், லெவல் 110. இவன் ஒரு பி ரேங்க் பிளேயர். அப்ப அந்த பிளேயர் அசோசியேஷனுக்கு போன் பண்ண பொண்ணும்
கண்ணாடியும் ஆமா சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அந்த சைடு தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறா. அப்போ அந்த லீயும் ஓ அப்படியா நீங்க இங்க இருந்து சேஃபான பிளேஸுக்கு போங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லீ கூட வந்த கண்ணாடியும் ப்ரோ நாம ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணோம் அப்படிங்கிறான். இவனோட பேரு லீ ஜூன், இவனோட லெவல் 90, இவனும் ஒரு பி ரேங்க் பிளேயர் தான். கைஸ் இவனுங்கெல்லாம் பேர் ஒரே மாதிரி வச்சிருக்கானுங்க, அதனால நம்ம இவனை கண்ணாடினே கூப்பிட்டுக்கலாம். அந்த லீயும் நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த லீயும் ஷாக் ஆயிட்டு என்னது அது கோபால்ட்டா, அப்படின்னா இது ஒரு கோபால்ட் ரிஃப்டா, நம்ம சீக்கிரமா அதை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் ஆமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் என்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என் கிட்ட மட்டும் வந்துடாதீங்க அப்படிங்கிறான். அவனுங்க ரெண்டு பேரும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இதை நானே தனியா தோக்கடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் ஷாக்லயே டேய் இப்போ நீ என்னடா பண்ண போற அப்படிங்கிறான். இப்போ அந்த கண்ணாடி அப்புறம் லீ ரெண்டு பேரும் வந்தானுங்கல்ல, அவனுங்க ரெண்டு பேத்தையும் நம்ம ஹீரோ அவனோட டீம்மேட்ஸா கன்சிடர் பண்ணி அவனோட ஃபேஸ் ஆஃப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். இப்போ அவனோட எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கூடவே அந்த சைக்டிக் அப்படிங்கிற ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னோட நாக் பேஸ்ட் ஸ்கில்ல என்னோட எல்லா ஸ்டாக் பாயிண்டையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின அடியில வந்த வேகத்துல திரும்ப போய் அந்த ரிஃப்டோட எட்ஜில் அடிக்குது. இந்த ரிஃப்டோட எட்ஜில் யாராவது பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேமேஜ் விழுவோம். நம்ம ஹீரோவும் நைஸ் ஷாட் அப்படிங்கிறான். அந்த லீயும் கண்ணாடியும் யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் நீ தான் அந்த சியோன்ஜுனா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு ஓ நீங்க தான் அந்த பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து வரீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த லீயும் ஆமா அப்படின்ட்டு அப்புறம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா உன்னாலதான் இங்க நிறைய உயிரிழப்பு ஏற்படாம தடுக்க முடிஞ்சிச்சு, உனக்கு மறுபடியும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அட இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த லீயும் நான் கேள்விப்பட்ட மாதிரியே தான் நீயும் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ என்னண்டா கேள்விப்பட்ட அப்படிங்கிறான். அப்போ அந்த லீயும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட கொடுத்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நிறையவே டாப் ரேங்கிங் பிளேயரால செய்ய முடியாததை கூட நீ அசால்ட்டா பண்ணுனியா, அப்புறம் என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்காம இந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் யோ பிரதர் நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லீயும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், நீ எப்படி ஹண்ட் பண்ற அப்படின்னு நான் நேரா பார்க்கணும், நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னோட ஃபைட்ல நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஹண்டிங்க பார்க்கணுமா, அட பார்த்துட்டா போச்சு இனிமே தான் சம்பவமே இருக்கு, அதனால சீக்கிரமா என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறான். அந்த லீயும் அப்படியா ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் அடே முட்டாள் பிரதர் நீ என்னடா பண்ணிருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்த நியூபீஸுக்கு உண்மையான ஹண்ட்னா என்னன்னு நான் காட்டுறேன், அதனால நீங்க இனிமே நடக்க போறத மிஸ் பண்ணாதீங்க, இனிமே தான் சம்பவமே ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அந்த பியூப்பிங் ஸ்டேஷனுக்குள்ள அந்த கண்ணாடியும் லீயும் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லா மான்சரையும் வெட்டி வீசிக்கிட்டு சீக்கிரமா வாங்கடா இந்த வேகம் பத்தாது அப்படிங்கிறான். அப்போ அந்த கண்ணாடியும் மூச்சு வாங்கிட்டு நடக்க முடியாம டே லீ அவன் உண்மையாவே ஒரு லோ லெவல் பிளேயர் தானா, அவன் என்னடா இவ்வளவு வேகமா ஓடுறான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லீயும் டே நீ அவனோட லெவல்ல போக்கஸ் பண்ணாத, இப்போ ஓடுறதுல மட்டும் போக்கஸ் பண்ணு, நீ இந்த ஸ்டேஷனுக்கு அவுட் சைடில் நடந்த ஃபைட்டை பார்த்துட்டுமா அவன் லோ லெவல் பிளேயர்னு நம்புற, எனக்கு தெரிஞ்சு அவன் பிளேயரா அவேக்கன் ஆகும்போது ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட அவேக்கன் ஆயிருக்கணும், இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா அவனை கவனிச்சு அவங்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பாக்குறது தான், அதனால இப்ப நிக்காம ஓடிக்கிட்டே இருறா அப்படிங்கிறான். அப்ப அந்த கண்ணாடியும் இருந்தாலும் கூட அந்த ஸ்டேஷன்ல நடந்த ஃபைட்டுக்கு அப்புறமும் இவங்கிட்ட எவ்வளோடா ஹெச்பி இருக்கும் அப்படின்னு கேக்குறான். நம்ம லீயும் ஷாக் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஃபைட்டுக்கு அப்புறமும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஹெச்பி தான் அவங்கிட்ட இருக்கணும், இருந்தாலும் அந்த லாஸ்ட் பேட்டில்ல சண்டை போட்டது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பியூப்பிங் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ரிஃப்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோ வந்ததை காட்டுறாங்க. அந்த லீயும் கண்ணாடியும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அந்த இடத்த சுத்தியும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அப்ப அங்க நிறைய மான்ஸ்டர் போ வச்சுக்கிட்டு நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணுது. நம்ம ஹீரோவும் டேய் எல்லாரும் எனக்கு பின்னாடி வாங்கடா அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த மான்ஸ்டரோட டெட் பாடியை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு மான்ஸ்டரை இழுக்கிறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம டீம் அட்டாக் பண்ணிருச்சு. பார்த்தா நம்ம டீமும்
நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டரை கொன்னதா சொன்னால அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அதுல ஒரு ஆரோ நம்ம கண்ணாடி அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் இல்ல நான் இனிமேலும் எந்த தப்பும் பண்ண விரும்பல, என்னால இப்படியே இவங்களை ரொம்ப நேரம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதனால நான் வீக்கா இருக்கிறேன் அப்படிங்கறத மறந்துட்டு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது தான் நான் ஒரு ஹை ரேங்கிங் பிளேயரா மாறுவேன் அப்படின்னு அவனோட ஸ்வாடை எடுத்து அங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்த ஒரு மான்ஸ்டரை கொன்னுட்டான். அதை பார்த்த மீதி மான்ஸ்டர்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து என் மேல இருந்து யாரும் கண்ணை எடுக்காதீங்க, அப்புறம் ஏன் ஆரோ விடுறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லா மான்ஸ்டரையும் கொன்னுட்டு பரவாயில்ல நான் இப்ப செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டேனா அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதை தடுக்க முடியாம தடுத்துட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, இந்த மான்ஸ்டர் எங்க இருந்துடா வந்துச்சு, நான் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் பண்ணியிருந்தனா கூட பீஸ் பீஸா மாறி இருப்பேன். ஓ இதுதான் கோபோல்டு சாம்பியனா, இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டர் அப்படிங்கிறான். அதுவும் அதோட ஷீல்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இல்ல மறுபடியும் அது வருது, இப்ப நான் நாக் பாஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதோட அட்டாக்கை தடுக்கலாம், இல்ல இந்த சிச்சுவேஷன்ல நான் அந்த அட்டாக்கை பண்ண அப்படின்னா என்னோட பிசிக்கல் பாடிக்கு ஆபத்து, அதனால அந்த மான்ஸ்டருக்கு டேமேஜ் கம்மியா போனாலும் சரி நான் இப்ப இதுதான் பண்ணணும் அப்படின்னு அந்த மான்ஸ்டரோட ஷீல்டுல அட்டாக் பண்றான். பார்த்தா அதுவும் அசால்ட்டா அந்த ஷீல்டை ஓட்ட போட்டுட்டு போய் அந்த மான்ஸ்டரோட தலையை ரெண்டா வெட்டிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இது இந்த டேமேஜ் எப்படி ஆனிச்சு, நான் இந்த ஷீல்டை மட்டும் தானே தடுக்க பார்த்தேன், ஆனா அதோட தலை எங்கடா தனியா போயிருச்சு, இல்ல என்னால எப்படி இந்த கோபோல்ட் மான்ஸ்டரோட டிஃபென்ஸை ஈஸியா பிரேக் பண்ண முடிஞ்சிச்சு, என்னோட ஸ்டாக் பாயிண்ட் கூட அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லையா, அப்படின்னா இதுதான் இந்த கிரேட் ஸ்வாட் ஆஃப் தி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட உண்மையான ஸ்ட்ரென்த்தா, இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ரெண்டு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து ஷாக் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இனிமே தான் இது கொஞ்சம் ஃபன்னா போக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த ரெண்டு மான்ஸ்டரும் எங்களை விட்டுடா அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, ரெண்டு மான்ஸ்டரையும் போட்டு பொழந்து கட்டுறான். அப்போ அங்க கீழே நம்ம கண்ணாடி லீ அவங்க கூட கீழே இருந்த மான்ஸ்டரும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது, அவன் உண்மையிலேயே நியூ பிளேயர் தானா அப்படின்னு ஷாக்லயே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க மொத்த மான்ஸ்டர்ஸையும் கொன்னுட்டான். இப்ப அந்த கோபோல்ட் மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஷூ ஆஃப் தி ரேபிட் மூமெண்ட் அப்படிங்கிற பிளாட்டினம் டயர் ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆயிருக்கு. இந்த ஆர்டிஃபேக்டோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோ நார்மலான மண்ணு தரையில ஓடும் போது இந்த கிரவுண்ட் ஸ்பிரிட்டோட பிளெஸிங்ஸ் மூலியமா மத்தவங்களோட 3 டைம் ஃபாஸ்டா ஓட முடியும். அப்புறம் மண் இல்லாம நார்மலான தரையிலயோ ரோட்லயோ ஓடும் போது 2 மடங்கு ஃபாஸ்டா ஓட முடியும். நம்ம ஹீரோ அந்த ஷூ எடுத்து போட்டுட்டு ஆஹா பர்ஃபெக்ட் டைமிங், நான் கேள்விப்பட்ட மாதிரியே இந்த கோபால்ட் அப்படி இல்லைன்னா காப்ளின் இந்த மான்ஸ்டர் டைப்பை கொல்லும் போது ஹை லெவல்ல இருக்க ஆர்டிஃபேக்ட் தான் டிராப் ஆகுது, அப்புறம் இந்த ஷூ என்னோட காலில் பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருச்சு, இதனால இந்த ரெய்டை என்னால ஃபாஸ்டாவே முடிக்க முடியும், அப்புறம் இந்த ஷூவை போட்டோட்டி நான் ஒரு அத்லெட் மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு பரவாயில்ல இவனுங்க கிட்ட இருந்து நான் இவ்வளவு எதிர்பார்க்கல, இப்போ இவங்களோட லிமிட்டையும் பிரேக் பண்ணிட்டு சண்டை போட்டிருக்காங்க, என் கூட வந்தா இதெல்லாம் நார்மலாவே நடக்கிறது தானே அப்படிங்கிறான். அப்போ அந்த லீயும் கண்ணாடியும் மூச்சு வாங்கி உட்காந்துக்கிட்டு யாரா இவன் கூட வந்ததுக்கு நாம செத்துருப்போம், இதுக்கு மேலேயும் எங்களால முடியாதுடா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிட்டு இந்த ரைட்ல நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுல ஒண்ணுதான் 5 சில்வர் ரேங்க் ஆர்டிஃபேக்ட், அப்புறம் 4 கோல்டு லெவல் ஆர்டிஃபேக்ட், அப்புறம் ஒரு பிளாட்டினம் டயர் ஆர்டிஃபேக்ட், இதோட ஒர்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 150 மில்லியன் இருக்கும். அப்புறம் இந்த கோபால்ட் மான்ஸ்டரை கொல்லும் போது என்னோட ஹெச்பியும் ரெக்கவர் ஆயிருச்சு, இந்த புது டைட்டிலோட எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா இது இந்த ஆராவை பார்த்தாவே ஏதோ பேடா ஃபீல் ஆகுதே அப்படிங்கிறான். இது வந்து இந்த ரிஃப்டோட சென்ட்ரல் ரூம், அப்புறம் இதுதான் கிங்ஸ் ட்ரெஷர். நம்ம ஹீரோவும் அந்த கதை விட்டு நின்னுட்டு என்னடா இந்த ஆராவே ஒரு மாதிரி இருக்கு, உள்ள போய் தான் ஆகணுமா, போனா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் உள்ள வந்து அதை விட டபுள் மடங்கு ஷாக் ஆயிட்டு என்னடா இது இவ்வளவு தங்கமா, இதை நான் என் கனவுல கூட பார்த்தது இல்ல, அப்புறம் டேய் நான் இந்த ரூமை பத்தி தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்தோட்டி என்னோட மனசை நான் மாத்திக்கிட்டேன், இது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் என்னோட கோல் அப்புறம் நான் ஸ்ட்ராங் ஆவறது இது எதையும் பண்ணாம கூட என்னோட வாழ்நாள் ஃபுல்லா நான் உட்காந்து சாப்பிடலாம், இனிமே நான் தாண்டா இங்க ராஜா அப்படின்னு எடுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கு.
பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு, முட்டாள் மான்ஸ்டர் நீ என்ன மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றதெல்லாம் சரிதான், அந்த அட்டாக ஃபாஸ்டா பண்ணாம இவ்ளோ ஸ்லோவாவா அட்டாக் பண்ணுவா அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது முன்ன இருந்த மாதிரியே சேம் பேட்டர்ன்ல தான் அட்டாக் பண்ணுது, அதனால இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போறான். அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு அங்கிருந்து டாஜ் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக்ல என்னடா நடக்குது, அது எப்படி என்னோட அட்டாக் டாஜ் பண்ணுச்சு, அப்புறம் அது என்னடா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணுது. இதுதான் இந்த ரிஃப்டோட ஃபைனல் பாஸ், த எம்பரர் ஆஃப் தி கோபால்ட் கிங். அந்த டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணுது. நம்ம ஹீரோவும் இது என்னடா ஏர்ல இருக்கும் போதே அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட ஃபுல் சார்ஜிங் அப்படிங்கிற ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு, இது ரொம்பவே ஆபத்து, இனிமேலும் என்னோட ஃபுல் சார்ஜிங் ஸ்கில்ல நான் ஹைட்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முட்டாள் மான்ஸ்டர் என்ன வெறுப்பேத்துற, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அப்புறம் இந்த ஃபைனல் பாஸோட சேம்பருக்கு வெளியே நம்ம லீயும் கண்ணாடியும் ஓடியாந்துக்கிட்டு, நம்ம லீயும் இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடங்குது அப்படின்னு அந்த கேட்ல வந்துட்டு, டே சியோன்ஜூன் நாங்க லேட்டா வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். அப்போ அந்த கோபால்ட் கிங்கும் அவனுங்க கத்தனதை பார்த்துட்டு இவனுங்க யாரா புதுசா இருக்கானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுது. அவனுங்க ரெண்டு பேரும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா இது நாம இடம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு மிரண்டு போய் நின்னுடுறானுங்க. அந்த கோபால்ட் கிங்கும் நம்ம லீ அப்புறம் கண்ணாடி மேல அதோட கிங்ஸ் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுது. இதனால அவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம லீயும் கதறிக்கிட்டு இந்த பாஸ் இது என்னடா இவ்வளவு டெரரா இருக்குது, அப்புறம் எங்களோட உடம்பை ஏன்டா நவுத்த முடியல அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டருக்கு மேல பேய் மாதிரி பறந்துகிட்டு, அரே முட்டாள் மான்ஸ்டர் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடும் போது வேற ஒருத்தனங்களை பாப்ப அப்படின்ட்டு அவனோட ரெக்கவரி ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த டீமனோட ஸ்டன் ஸ்கில்லை நல்லிஃபை பண்ணிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அதுவும் இவன் எப்படா என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டான். அப்போ அவனோட சிஸ்டத்துல இருந்தோம் இந்த கோபால்ட் கிங்கோட ஸ்கில் ரெசிஸ்டன்ட் அதிகமா இருக்கு, அதனால உங்களால டீமன் பாஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னங்கடா என்னோட ஸ்டன் ஸ்கில்ல இது மேல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் இப்ப யூஸ் ஆகல. அப்புறம் இந்த கோபால்ட் கிங்கோட ஸ்டன் எஃபெக்ட்னால அந்த 100 லெவல்ல இருக்க 2 பிளேயர் மிரண்டு போய் நின்னுடுறானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண எல்லா மான்ஸ்டரோடவும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னால போன டைம் இந்த மான்ஸ்டரை கொல்ல முடியல, ஆனா இந்த டைம் இந்த மான்ஸ்டர் என்னோட கையில சாவ போகுது, முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஈவில் ஆராவோட அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் அதோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஏரோ மாதிரியான ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் இன்டிஸ்கிரிமினேட் பராஜ் அப்படின்ட்டு ஏதோ லேசர் அட்டாக் மாதிரி நம்ம ஹீரோ மேல அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதை தடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணி மேல ஏர்ல இருந்து அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் ஷாக்ல என்னங்கடா இது, நான் எதிர்பார்த்ததை விட இந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, அப்புறம் இந்த மான்ஸ்டர் என்னதான் என்னோட எதிரியா இருந்தாலும் இதோட அந்த இன்ஃபினிட்டி ஏரோ அட்டாக் அது வேற லெவல்ல இருக்கு. சரி ரைட்டு, அதை பாராட்டுறதை விட்டுட்டு இப்போ உசுரை காப்பாத்திக்கு தான் பார்க்கணும். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, நான் என்னோட ஃபுல் சார்ஜிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டரை விட்டு தூரமா இருந்தாலும் அந்த முட்டாள் மான்ஸ்டர் அதோட ஸ்டன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு என்ன வந்து அட்டாக் பண்ணும். அது ஏன்னா அந்த மான்ஸ்டரோட ஸ்டன் ஸ்கில்லோட கூல் டவுன் டைம் ரொம்ப கம்மி, ஆனா என்னோட ரெக்கவரி ஸ்கில்லோட கூல் டவுன் டைம் அதை விட 2 மடங்கு அதிகம். அந்த மான்ஸ்டர் மட்டும் அதோட ஸ்டன் எஃபெக்டை மறுபடியும் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அதுல மாட்டிக்கிட்டு செத்துருவேன். சோ அதனால இப்ப என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் தூரமா இருந்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றது மட்டும்தான். ஆனா அதுவும் ஈஸியா இருக்காது அப்படின்ட்டு அங்க இருக்க கோல்டு காயினை பார்த்து ஏதோ பிளான் போடுறான். அப்ப நம்ம கண்ணாடியும் பிரதர் நீ ஓகேவான்னு கேக்குறான். நம்ம லீயும் இப்போ நான் பெட்டர் தான், ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ல நான் அஃபெக்ட் ஆனதே இல்ல, அது ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம கண்ணாடியும் ஆனா சியோன்ஜூன் அதையும் நல்லிஃபை பண்ணி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது ஸ்டேட்டஸ் கண்டிஷனை நல்லிஃபை பண்ற மாதிரி ஸ்கில் இருக்குமா இல்ல ஆர்டிஃபேக்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட சண்டைய ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லீயும் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருக்கலாம் அப்படின்ட்டு என்னால இன்னுமே அந்த ஃபியர் ஃபீலிங்ல இருந்து வெளியே வர முடியல. அந்த சியோன்ஜூன் அவன் என்னடா இந்த அளவுக்கு
அளவுக்கு சண்டை போடுறான் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த ஆரோ அது போக போக டீப்பா இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே சியோன்ஜூன் இது ஒரு ட்ராப் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் கூட விளையாண்டுக்கிட்டு ஏன் நீ ஷூட் பண்ணலையா எதுக்காக நிறுத்தின அப்படின்னு அந்த கோல்டுல போய் லேண்ட் ஆகுறான். பார்த்தா அவனோட காலு உள்ள போயிருச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் சிரிச்சுக்கிட்டு ஷூட் பண்ணலையா நான் கேக்குற இந்தா இப்ப பண்றேன் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஆரோவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அந்த மான்ஸ்டரும் வீக்கான ஹியூமன்ஸ் ஏன் முன்னாடி நிக்க முடியும்னு தப்பு கணக்கு போட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோவும் எல்லா மான்ஸ்டரும் முட்டாள் தான் அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா அந்த ஆரோ நம்ம ஹீரோவோட சாக்ரிஃபைசல் பார்ட்ல அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவும் இப்ப ஃபுல்லா ஹீல் ஆகிட்டு முட்டாள் மான்ஸ்டர் உன்னோட இந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகும்னு நினைச்சியா? நான் இத கூட கவனிக்காமையா உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்ச? நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சைக்கிக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போயிட்டு அவனோட நாக் பஸ்ட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். பார்த்தா அங்க இருக்க கோல்டு எல்லாம் அந்த மான்ஸ்டரை போய் அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம லீயும் கண்ணாடியும் ஷாக் ஆயிட்டு நம்ம கண்ணாடிலாம் இங்க என்னடா நடக்குது? அந்த சியோன்ஜூன் அந்த கோல்ட ஒரு ஷார்ட் கன்னோட புல்லட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். அதுலயும் அந்த நாக் பாஸ்ட் ஸ்கில் அதோட எஃபெக்ட் என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு? உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த லீயும் ஷாக்லயே டேய் இப்ப அதை விட முக்கியமானது என்னன்னா நான் நிறைய பிளேயர்ஸ பார்த்திருக்கேன். ஆனா இவங்கிட்ட இருக்க பேட்டில் சென்ஸ் மாதிரி வேற யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்ல. இவன் உண்மையிலேயே ஒரு டீமன் தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டீமன் மாதிரியே தான் இருக்கான். அந்த மான்ஸ்டரை பார்த்தா இன்னும் சாவல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஓ உன்னோட தோல்வியை நீ அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க மாட்டியா? அப்படின்னா இப்ப லாஸ்டா ஒரு டைம் சண்டை போடலாம், நான் இதோட உன் கதையை பினிஷ் பண்றேன் அப்படிங்கிறான். அதுவும் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஏதோ ஷேடோ ஸ்கில் மாதிரி யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட வெப்பன் எல்லாம் ஈஸியா உடைச்சிக்கிட்டு அந்த மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளவுதான் அதோட கதையும் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த டஞ்சன்ல இருந்தோம் நீங்க இந்த கோபால்ட் கிங்க சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் லெவலப் ஆவறான். அப்புறம் புதுசா சி டயர்ல இருக்க ஒரு டைட்டிலும் கிடைச்சிருக்கு. இதோட பேரு பிஃபோர் த ட்ரிங்க் கோஸ் த கோல்ட். அப்புறம் இந்த டைட்டில பத்தி சொல்றாங்க. இது வந்து அந்த பியூட்டிஃபுல் பியர்ட் அப்படின்னு ஒரு தாடிகாரன் வந்தான்ல அவனால மேக் பண்ணப்பட்ட டைட்டில். இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா டஞ்சனுக்குள்ள போய் 2 மணி நேரம் வரைக்கும் நம்மளோட ஓவர் ஹெல்மிங் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்சலைசேஷனோட டைட்டில். அப்புறம் ஃபைனலா நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நிறையவே லூட் டிராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டாலிஸ்மன் ஆஃப் டெசிபர் அப்படிங்கிற ஆர்டிஃபேக்ட பத்தி சொல்றாங்க. இது ஒரு சில்வர் டயர் ஆர்டிஃபேக்ட். அப்புறம் இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் ஓவர் ஹெல்மிங். அதாவது இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ட் அவங்க ஃபைட் பண்ற வில்ல விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணாம ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது பூஸ்ட் ஆஃப் ஏவியேஷன். இது வந்து கோல்டு டயர் ஆர்டிஃபேக்ட். இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா பேக்வர்டு. அதாவது நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ட் பேக் சைடு மூவ் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். எக்ஸாம்பிளுக்கு கால் தடிக்கிட்டு கூட விழுவலாம். நம்ம ஹீரோ அப்ப அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அப்புறம் மூணாவது நெக்லஸ் ஆஃப் சர்ச்சிங். இதுவும் ஒரு கோல்டு டயர் ஆர்டிஃபேக்ட். இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் சர்ச். அதாவது இந்த நெக்லஸை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி 100 மீட்டருக்குள்ள ஏதாவது எனிமி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரெட் கலர்ல மார்க் பண்ணும். நம்ம ஹீரோவும் அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் ஷாக்லயே பார்த்துக்கிட்டு எனக்கு கிடைச்சது எல்லாமே டாப் லெவல்ல இருக்கிறது தான். அப்புறம் இந்த நெக்லஸ் மூலியமா என்னால எனிமீஸை சர்ச்சும் பண்ண முடியும். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லவும் முடியும். இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம லீயும் டே சியோன்ஜூன் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் அட கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட மாட்டீங்களா அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கறான். நம்ம லீயும் அறக்க பறக்க ஓடியாந்துட்டு டே சியோன்ஜூன் நாம இங்க இருந்து வெளியே போகணும், இந்த ரிஃப்ட் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அடே முட்டா பசங்களா இந்த ரிஃப்டோட ஃபைனல் பாஸை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரிஃப்ட் க்ளோஸ் ஆகிறது நார்மல் தானே, இதுக்கு ஏன்டா ஓவரா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா இதை என்ன பண்றது இந்த தங்கம் இதெல்லாம் நான் எப்படி வெளியே எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு எடுக்கிறான். அப்போ நம்ம லீயும் கண்ணாடியும் அட வா பங்காளி வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன விடுங்கடா என்னால இந்த கோல்ட விட்டுட்டு வெளியே வர முடியாதுடா அப்படின்னு கதறான். அப்புறம் இந்த ரிஃப்டோட அவுட் சைட்ல காட்டுறாங்க. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அப்ப நம்ம டீம் வெளியே வரத பார்த்துட்டு அங்க இருக்க
துரத்தணும், அவங்க வெளியே வராங்க. அப்புறம் இந்த ரிஃப்ட் கூட இப்ப க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறான். அங்க இருக்க லேடியும் சியோன்ஜூனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 3 பேத்து மூஞ்சிலையும் ஈ அடிச்ச மாதிரி இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஏதோ இடி விழுந்த மாதிரி சோகமா வந்துகிட்டு அடே அந்த கோல்டு அது அனாமுத்தா போச்சு அப்படின்னு ஆழ்ந்த சோகத்துல இருக்கிறான். அப்போ நம்ம லீயும் அட உடு பங்காளி அது போனா போயிட்டு போகுது, நாம தான் உசுரோட இருக்கோமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ரிப்போர்ட்டர் பார்க்கும் வந்துட்டு ஹலோ சியோன்ஜூன், நான் பிளேயர் மேகசின்ல இருந்து வரேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வந்துட்டீங்களா, சரி கேட்க வேண்டிய கேள்வியை சீக்கிரம் கேளுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம பார்க்கும் இந்த பியூபிங் ஸ்டேஷனை ஒரு ஹீரோவா காப்பாத்திருக்கீங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது ஹீரோவா, நான் ஹீரோவா, இப்ப நான் என்னடா சொல்லிட்டோம் அப்படின்னு ஷாக்லயே நின்று எடுக்கிறான். அப்புறம் பிளேயர் டவுனோட பேஸ்மெண்ட்ல ரேங்க் 1 இருக்க ட்ரைனிங் கிரவுண்ட காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணும் எமா ஷின்னே இது 3 பி ரேங்க் மான்ஸ்டர், இத நீ கண்டிப்பா பண்ணதான் போறியா அப்படின்னு கேக்குறா. இந்த பொண்ணோட பேரு சோ லீ ஹுவான், லெவல் 120, ஒரு பி பிளஸ் ரேங்க்ல இருக்க பிளேயர், அப்புறம் சமனர். அப்போ அந்த கோலம் மான்ஸ்டரும் நம்ம ஷின் அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஷின்னும் இது என்னடா இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்ட்டு அங்க வந்த ஒரு கோலத்தோட கையை அட்டாக் பண்றா. அதுவும் சல்லி சல்லியா உடஞ்சிருச்சு. நம்ம ஷின்னும் அவளோட கத்திய ஸ்டைலா சுத்திக்கிட்டு இது ரொம்ப டைம் ஆக மாட்டேங்குது, எனக்கு இப்ப ரொம்ப டைம் இல்ல, இத சீக்கிரமா முடிக்கலாமா அப்படின்னு அங்க வந்த 3 கோலத்துக்கும் பல ஸ்லாஷ் அட்டாக்க ஒன்னா பண்ணிட்டு இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறா. பார்த்தா அங்க இருந்த 3 கோலமும் பீஸ் பீஸ் ஆயிருச்சு. அந்த மேஜி பொண்ணும் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டே அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஷின்னும் அட போமா இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல சண்டை போடுறதா, அது கூட சரி இந்த கோலம் இது என்ன ஆமையோட ஸ்லோவா வருது, இந்த மாதிரி சண்டை போட்டாலாம் என்னால கண்டிப்பா டெவலப் ஆக முடியாது, எனக்கு எந்த மாதிரி சண்டை வேணும்னா அந்த சியோன்ஜூன் கூட போட்டேன்ல அதே மாதிரி இல்ல அவன் கூடயே மறுபடியும் சண்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அதனால நான் இப்ப அவனோட கான்டாக்ட வாங்கணும், அதுக்கான ஒரே வழி நம்ம மிசோகிமே, அவளை கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணா குடுத்துட போறா அப்படிங்கிறா. அப்ப அங்க நியூஸ்லயும் பியூபிங் ஸ்டேஷன் பக்கத்துல இன்னைக்கு புதுசா ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஷின்னும் என்னது ரிஃப்டா அப்படின்னு ஷாக் ஆகுறா. உடனே அந்த நியூஸ்லயும் யாரும் கவலைப்பட வேண்டாம், ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த ரிஃப்ட தனியா கிளியர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். நம்ம ஷின்னும் என்னது ரிஃப்ட் தனியா கிளியர் பண்ணானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த நியூஸ் சேனல்லையும் இந்த ரிஃப்டை கிளியர் பண்ண ஹீரோவை நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோம், இதை இப்ப நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஷின்னும் என்னது இவனா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ரிப்போர்ட்டர் பார்க்கும் சியோன்ஜூன் இந்த ரிஃப்டை நீங்க கிளியர் பண்ணும்போது எந்த ஒரு உயிரிழப்போ இல்ல சேதமோ இல்லாம சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிருக்கீங்க, இதை நினைக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அது வந்து அப்படிலாம் ஒன்றும் தோணல, நான் இதை கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பார்க்கும் நீங்க இந்த அளவுக்கு ஹம்புலா இருக்கிறது எங்களை ஆச்சரியப்படுத்துது அப்படிங்கிறான். நம்ம ஷின்னும் இவனை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நியூஸ்ல பாப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, பரவாயில்ல நல்லா தான் பேசுறான் அப்படிங்கிறா. அப்ப நம்ம பார்க்கும் பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து உங்க கூட வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லெவல் 150ல இருக்க மான்ஸ்டரை நீங்க தனியா ஹேண்டில் பண்ணீங்களாம், அதுவும் உங்களோட லெவல் அந்த மான்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருந்துச்சாம், நீங்க அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ணீங்க அதை சொல்ல முடியுமான்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஆமா நான் அந்த மான்ஸ்டரோட லெவல் கம்மியா தான் இருந்தேன், அப்புறம் நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு நினைச்சு அந்த கூட சண்டை போடல, இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஷின்னும் இவன் கரெக்டா தான் சொல்றான், இப்ப இவனை பார்க்கும் போது இன்னுமே ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என் கூட சண்டை போடும் போதுமே மெச்சூரா தான் நடந்துகிட்டான், இவனை பார்த்து நிறைய பிளேயர்ஸ் கத்துக்கணும் அப்படின்ட்டு. சரி இவனோட மாஸ்டர் யாரா இருக்கும், இதுக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு, ஒன்னு காம்பேக்ட் லார்டு கான்சலைசேஷன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும், அப்படியும் இல்லனா என்ன மாதிரி ஒரு கடவுள் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு அவளோட கான்சலைசேஷனை ரிலீஸ் பண்றா. இவளோட கான்சலைசேஷனை கரெக்டா காட்டல, ஆனா கடவுள் கூடயே கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன், இது உங்களுக்குமே கண்டிப்பா ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருந்திருக்கும். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் எடுத்துட்டு வந்த ஆர்டிஃபேக்ட்லாம் வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் அப்சர்வ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஃபைனலி இதுக்கான டைம் வந்துருச்சு, இப்ப இந்த ஆர்டிஃபேக்ட்ல இருந்து நான் ஓவர் ஹெல்மிங் அப்புறம் சர்ச் அது மட்டும் இல்லாம பேக் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த ஸ்கில் எல்லாம் ஆப்டைன் பண்ண போறேன், இந்த எல்லா ஸ்கில்லுமே எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது, இல்ல இனிமே நான் சண்டை போடும் போது ஒரு பெரிய டிஃபரன்ஸையே ஏற்படுத்த போகுது, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் பிளான் போட்ட மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன், அப்புறம் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி இருக்க வாரியர்ஸ் எல்லாருமே அவங்களோட புகழ் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல் ஸ்ட்ரென்த்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்களால கரெக்டா மூவ் கூட பண்ண முடியாது. அதுவும் இந்த ஆக்டோபஸ் மாதிரியான மான்ஸ்டர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கவே, அந்த வாரியர்ஸ் அவங்களோட தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணதுனால மீதி எல்லா ஸ்டாக்கும் லோவா இருக்கும். இதனாலேயே அந்த வாரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒருத்தன் வந்தான். இவனை எல்லாருமே ஸ்வாட் டீமன் அப்படி இல்லனா டூ கியூசோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவன் தான் இந்த மொத்த வாரியர்ஸோட கண்ணோட்டத்தையும் மாத்தனவன். இவன் வந்து அவனோட ஆர்மரை யூஸ் பண்றதுக்கு பதிலா அவனோட மூளையை யூஸ் பண்ணனான். அப்புறம் அவனுக்கு டிஃபென்ஸ் கம்மியா இருந்ததுனால அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடுல ஃபோக்கஸ் பண்ணனான். அது மட்டும் இல்லாம இவனோட ஸ்ட்ரென்த்துக்கு பதிலா அவனோட ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணனான். அதுலயுமே இவங்கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் அதோட லிமிட்ல யூஸ் பண்ணனான். சிம்பிளா சொல்லணும்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இவனால அதை சமாளிக்க முடியும். அப்புறம் இவன் தான் ஃபர்ஸ்ட் வாரியரா இருந்து அவனுக்கான தனியான ஸ்டைல கிரியேட் பண்ணனான். என்னதான் இருந்தாலும் இவனை என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இந்த டைம் டோட்டலா கதையே வேற. இப்போ என்னால என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம், நீங்க இந்த ஸ்கில் அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி என்ன சாப்பாடு வந்ததுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா முதல்ல மஷ்ரூம் சூப்பு, அப்புறம் ஏதோ கறி. நம்ம ஹீரோவும் ஆஹா சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு, நான் நினைச்சதை விட இந்த சாப்பாடும் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இங்க 2 டிஷ் தான் இருக்கு, இன்னொன்னு எங்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த 3வது டிஷ்ஷை பார்த்தா பார்க்கறதுக்கே கருணை கொடூரமாகுது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா ஆப்பு ரெடி ஆயிருச்சாட்டுங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த 3வது டிஷ் என்னன்னா ஆரஞ்சு லார்வா, ஏதோ புழுவை ஒரு தட்டு நிறைய போட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன கருமாந்தண்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு சொட்டத்தலை ரிப்போர்ட்டரும் யோ நாங்க பர்மிஷன் வாங்கிட்டோம் எங்களை உள்ள விடு அப்படிங்கிறான். அந்த பாடி கார்டும் டேய் சொன்னா புரியாதா இங்க இருந்து போய் தொலைங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் டேய் ஒரே ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு போயிடறா அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் ஒய்யாரமா வீட்டுல நின்று கீழே நடக்காதெல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்க என்னடா தேவையில்லாத சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்களால உள்ள வர முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நான் 2 பாடி கார்ட்ஸை காசு கொடுத்து நிக்க வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு முக்கியமா இப்ப ஃப்ரெஷ் ஏர் வேணும். அது ஏன்னா அந்த நாத்தம் பிடிச்ச புழுவை சாப்பிட்டேன்ல அது ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. நான் இப்ப எங்கேயாவது வெளியே போகட்டுமா இல்ல வீட்லயே படுத்து தூங்கட்டுமா? சரி இன்னைக்கு எனக்கு எந்த பிளானும் இல்ல, அதனால நான் வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வரான். அப்ப நம்ம ஹீரோவோட போன் அடிக்குது. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்துல யாரா அப்படின்ட்டு ஹலோ சொல்லுங்க நான் சியோன்ஜுன் பேசுறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போகும்போது ஒரு லேடி கூட சண்டை போட்டு தடுத்துருப்பாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க. அப்ப அவங்களும் ஹலோ சார் என்னோட பேரு கிம் சாஹி, நான் பிளேயர் அசோசியேஷன்ல இருந்தேனே என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஞாபகம் இருக்கு, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் பெருசா ஒன்னும் இல்ல, நீங்க அந்த ரிஃப்டை கிளியர் பண்ணதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது விருதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு போன டைமே என்ன ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னானுங்க, அப்புறம் இப்ப விருது கொடுக்கறான் அப்படிங்கிறானுங்க. டேய் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? சரி ஓகே பெரிய பெரிய பிளேயர்ஸ் பண்ணனா பிரச்சனை இல்ல, நான் ஒரு நியூ பிளேயரா இதை பண்ணதுனால ஏதோ பண்றானுங்க பண்ணிட்டு போகட்டும். ஆனா ஃபியூச்சர்ல இந்த ரிஃப்ட் அப்படிங்கிறது நார்மலான ஒன்னா மாறிடும். இத பத்தி இவங்க யாருக்கும் தெரியாது. சரி நான் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் மேடம் சாரி என்னால அதை வாங்க முடியாது, நீங்க அதை வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் எனது விருது வேண்டாமா அப்படின்னா சரி நீங்க வந்து அந்த டஞ்சன் பிரியாரிட்டி கார்டு அதையாவது வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு இப்போ நீங்க சைலண்ட் டஞ்சனை பத்தியா பேசுறீங்க, இது உண்மையா அப்படின்னு மிரண்டு போயிட்டு நீங்க உண்மையாவே அப்ரூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லேடியும் ஆமா இப்ப நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்னால உங்களுக்கு இதை அப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சாரி கைஸ் இது வந்து சைலண்ட் டஞ்சன் இல்ல சைலண்ட் கிரவுண்ட் டஞ்சன். நம்ம ஹீரோவும் இந்த டஞ்சனை பத்தி சொல்றான். இந்த டஞ்சன் எதுக்கு பேரு போனதுன்னா இதுல இருக்க மான்ஸ்டர் எல்லாம் அவங்களோட எனிமிய சைலண்டா அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க தான் அவனையும் பார்த்தேன் அப்படின்னு அவனோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க ஒருத்தங்கிட்ட ஏன்டா நீ உன்னோட சிஸ்டரோட பிக்சரையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்கவனும் நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் சிஸ்டரோட போட்டோவை பாக்குறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு, அப்புறம் அது மட்டும் இல்லாம என் சிஸ்டர் இறந்து போய் 10 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படின்னா உன் சிஸ்டர் லாஸ்டா எந்த டஞ்சனுக்கு ரைடு போனா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்கவனும் சைலண்ட் கிரவுண்ட் அந்த டஞ்சனுக்கு தான் லாஸ்டா ரைடு போனான். என்னோட சிஸ்டர் நல்லாவே ஸ்கில்ஃபுல்லானவ, அவ இந்த மாதிரி எங்களை விட்டு போவானே நாங்க நினைச்சே பார்க்கல, இனிமேலும் இதை நினைச்சு வருத்தப்பட்டு எதுவும்
மாறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அவ என்ன பார்த்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணனா. எனக்கு தெரியும் இனிமேலும் இதனால நான் வருத்தப்படுறதுல எந்த ஒரு காரணமும் இல்ல. எனக்கு மட்டும் பாஸ்டுக்கு போற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா இதை மாத்துவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அப்படின்ட்டு இப்போ பிரசன்ட்ல மேடம் அதை எடுத்து வைங்க, நான் சீக்கிரமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், அந்த டஞ்சன்ல நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு மீதி இருக்கு அப்படிங்கிறான். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஹைப் பண்ணிருங்க. அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.